ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு காலத்தின் கட்டாய தேவை என்று ஒரு நோக்கத்துக்கு தான் இதை நான் பதிவிடுறேன். என்னென்னு சொன்னோம்னா, பாடசாலையும் சரி, தனியார் நிறுவனங்களும் சரி, வகுப்புகளும் சரி, இந்த கல்வி கற்றுக்கொண்டு இருக்கிற நல்ல சிறப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களை மட்டும் கவனிக்குது. இது ஒரு தரமான செயலாண்டா நான் சொல்லுவேன். கவலைக்குரியமான விடயம். தரமான செயல்ன்றதுக்கு எனக்கு வர்ணிக்க முடியாது. ஏன்னு சொன்னால், இது அப்படி வர்ணிக்கும் போது அது வேறொரு கோணத்தில் பார்க்கப்பட்டதென்றால் அது நல்ல அமைப்பில் இருக்காது. அதனால் இது ஒரு கவலைக்குரிய விடயம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னால், நாங்கள் ஒரு தோட்டத்தில் பத்தின செடியை நட்டுனோம்னா அந்த செடியில் நல்லா வளர்ந்த செடியை கவனிப்போமா, அல்லது கொஞ்சம் வாடலாய்க்கிற செடி அப்படியெல்லாம் அதிகமாக கவனிப்போமா? நிச்சயமாக நாங்கள் கட்டாயம் அந்த நன்காக வளர்ந்த செடிக்கு ஒரு வாளி தண்ணி ஊற்றுறோம்டா அந்த வாடலாகவும் மிச்சம் வாடி போன மாதிரி இருக்கிற செடிகளுக்கு 2 வாளி தண்ணி 3 வாளி தண்ணி வந்து செடிகளின் வாட்டத்துக்கு ஏற்ப ஊற்றும். சரியா? அப்போ மரங்களுக்கே அவ்வாறு நாங்கள் நடக்கிறோன்னு சொன்னால், ஏன் எங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட இந்த வைரங்கள், அதாவது மாணிக்கங்கள், இந்த மாணவர்கள் எங்களை நம்பி ஒப்படைக்கப்பட்ட இந்த முத்துக்களை மட்டும் இவ்வாறு கவனிப்பதில்லை? மாணவர்கள் என்பது ஒரு பொக்கிஷம். அவர்களை கையாளும் முறையில் கையாளிந்தால் அனைவருமே புத்திசாலிகள் தான். உலகத்தில் அனைவரும் முதலாவது இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அது சாத்தியமல்ல. யாரோ 1 2 பேர் தான் இருக்கிறதா? இந்த உலகத்தில் எல்லா குழுவிலும் வரும் முதலாவது வரும் அனைவரையும் எடுத்து ஒரு போட்டி வைத்தால் அதிலும் ஒருவர் தான் முதலாவது இருப்பார். அது தான் நிதர்சனம். ஆனால் கல்வி ரீதியாக முன்னேற்றம் அடைய வைக்கலாம். எங்களுக்கு தெரியும், ஒரு மாணவர் கல்வியை நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோம். ஒரு பலகை கற்றுக் கொடுத்தோம் என்றால் அந்த அழகு தொடர்பாக ஒரு சில மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போதே என்ன செய்யும்? தெளிவாகவும் விளக்கமாகவும் விளங்கிவிடும். சந்தேகங்களே இல்லாமல் விளங்கிவிடும். இன்னும் சிலர் இருப்பார்கள், சந்தேகங்கள் இருக்கும், விளங்கி இருக்கும், ஆனால் சந்தேகம் இருக்கும். இன்னும் சிலர் இருப்பார்கள், விளங்கி இருக்கும், ஆனால் அதை முன்வைக்கும் முறை தெரியாமல் இருக்கும். இன்னும் சிலர் இருப்பார்கள், விளங்கவே இல்லை, முன்வைக்கவும் தெரியவில்லை. இப்படி வகைப்படுத்தலாக மாணவர்களை வகைப்படுத்தி அந்த ஊடாக அந்த மாணவர்களுக்கு சரியான முறையில் வழிகாட்டலை கொடுத்தால் அந்த எங்களின் கைக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து மாணவர்களும் ஒரே நிலையில் நாங்கள் கொண்டு செல்லலாம். அதற்காக அனைவரையுமே முதலாம் பிள்ளையாக கொண்டு வர வேண்டும் என்பதல்ல நோக்கம். அனைவரையும் கல்வி ரீதியாக முன்னேற்றம் அடைய வைப்பது, யாரும் யாருக்கும் சலித்தவர்கள் என்பதை முன்வைப்பதுதான் இதன் நோக்கம், வேறொன்றும் இல்லை. இன்னொரு வகையில் கூறப்போனால், நாங்கள் அந்த மரத்தை போல்தான், நல்ல செழிப்பாக வளர்ந்திருக்கும் மரத்துக்கு என்ன செய்யும்? உடனே காய்க்கும். ஓரளவு வாடி போன மரத்துக்கு செழிப்பற்று காணப்படும், கொஞ்சம் தாமதமாகும். அது மாதிரிதான் மாணவர்களும். விளங்கினவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்கு விளங்கியதா, ரைட், நீங்கள் எப்படி செய்யுங்கள் என்று ஒரு வழிகாட்டலை வகைப்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் அதற்காக தரம் பிரித்து வைக்கக்கூடாது. ஒரே வகுப்பில் வைத்து தனித்தனியாக கவனிக்கப்பட வேண்டும். அதற்காக கேட்கலாம், பாடசாலையில் எப்படி தனியாக கவனிக்கலாம்? நாங்கள் தனியார் வகுப்பு நடத்துகிறோம், நிறைய மாணவர்கள் இருக்கிறார்கள், எப்படி கவனிக்கலாம்? அது கவனிக்கப்படும் முறை இருக்கிறது. அதாவது இந்த மாணவனுக்கு இப்படித்தான், அதற்காகத்தான் ஒரு பாடம் விளங்கியதா என்பது ஒரு கேள்வி வகுப்பறையில் வினாவிக்கப்படணும். அந்த வினாவிற்கு மாணவர்கள் பயக்கமின்றி பதிலளிக்கும் வகையில் கற்பிப்பவர் நடந்து கொள்ள வேண்டும். அவர்களை பார்த்தாலே சில கற்பிப்பவர்கள், அதாவது தனியாரும் சரி, வீடுகளில் கற்பிக்கப்படுவர்களும் சரி, பாடசாலையில் பார்த்தால் ஒரு நடுங்கி நிற்பார்கள். அவ்வாறு இல்லாமல் எந்த இடத்தில் கண்டிப்பு இருக்கணுமோ அந்த இடத்தில் கண்டிப்பும், எந்த இடத்தில் நட்போடு நடக்க வேண்டுமோ அந்த இடத்தில் நட்பாகவும், ஒரு நெகிழ்ச்சி கொண்ட ஒரு கற்பிப்பவராக இருக்கும்போது அவரிடம் ஒப்படைக்கப்படும் ஒவ்வொரு மாணவரும்
தங்கத்தட்டில் நடந்து செல்லுவது என்பது தடுக்க முடியாது. தங்கத்தட்டு என்பது இங்கு கூறப்பட்டது என்னென்றால் கல்வி. அந்த கல்வி அவருக்கு எளிதாக்கப்பட்டிருக்கு. ஏனென்று சொன்னால் அந்த கற்பிப்பவர் அந்த மாணவனுக்கு தேவைக்கேற்ப அந்த கற்பித்தலை முன்வைக்கிறார். சில ஆசிரியர் இருப்பார்கள், அவர்களிடம் கற்றால் என்ன செய்தாலும் எங்களுக்கு வெற்றி தான், எல்லா பாடங்களிலும் அவர் தேர்ச்சி பெற்றிருப்பார். என் காரணம் என்றால் அவர்கள் கற்பிக்கப்படுவார்கள். எல்லாருக்கும் ஒரே விதியம்தான் கற்பிக்கப்படும். ஆனால் ஒவ்வொருத்தரும் விளங்கி கொள்ளும் விதம்தான் என்ன செய்து வேறுபடும். ஆகையால் எங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கப்படும் போதே அங்கு நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த மாணவருக்கு எந்த வகையில் எந்தெந்த வகையான மாணவர்கள் வகுப்பறையிலோ அல்லது எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கும் மாணவர்கள் எந்தெந்த வகையில் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொண்டு நாங்கள் கையாளும் போது இந்த உலகத்தில் எங்களை நம்பி ஒப்படைக்கப்பட்ட ஒவ்வொரு முத்துக்களும் ஜொலிக்கும் என்பதை மறுக்க முடியாது. ஏனென்றால் இந்த உலகில் பிறக்கும் ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு திறமையுடனும் அறிவுடனும் தான் பிறக்கிறாங்க. அந்த திறமை என்னென்று கண்டறிவது கற்பிப்பவர்களாகிய அவர்களின் பங்கு முக்கியமானது. ஆகவே எம்மது ஒப்படைக்கப்படும் முத்துக்களை ஜொலிக்க வைப்போம் என்று பணிவாக கூறிக்கொண்டு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை டிராவல் வித் மீ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.